திருச்செந்தூர் முருகன் சிலையை நீங்க பார்த்துருக்கீங்களா? அது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 350 வருஷத்துக்கு முன்னாடி டச்சுக்காரங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் சிலையை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அப்படி கொள்ளையடிச்சிட்டு போகும்போது பெரிய அளவு மழையும் கடல் கொந்தளிப்பும் ஏற்படுது. ஸோ அந்த முருகன் சிலையோட பவரால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு பயந்து போய் அந்த முருகன் சிலைய கடலுக்குள்ளேயே போட்டு போயிடுறாங்க. இது நடந்து பல வருஷத்துக்கு பிறகு அந்த பகுதியில் வாழ்ந்த முருகன் பக்தருக்கு கனவுல முருகன் தோன்றி தன்னோட சிலை கடலுக்கு நடுவுல இருக்குன்னு அந்த இடத்தை கண்டுபிடிக்க ஒரு சுலபமான வழியும் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த நபர் ஊர் மக்கள் சிலரோட கடலுக்கு போய் அந்த முருகன் சிலையை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வராது. அந்த முருகன் சிலை தான் இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கிற முருகன் சிலை. ஸோ பல வருஷமா இந்த சிலை உப்பு தண்ணியில் இருந்ததுனால அழிக்கப்பட்டு இப்போ இந்த மாதிரி